விசில் சின்னம் வந்தாச்சு. நயன்தாரா நிகழ்ச்சிக்குள்ளேயும் புகுந்த டிவிகே. எல்லாமே ப்ரீ பிளானா பாஸ்? நடிகை நயன்தாரா தென்னிந்திய சினிமாவில உச்ச நடிகைகள்ல ஒருத்தங்க. இவங்களோட நடிப்புல அடுத்தடுத்து வெளியாக இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது மூக்குத்தி அம்மன் 2, டாக்ஸிக், பேரியாட் இந்த மாதிரியான படங்கள் தான். இந்த 3 படங்களுமே பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி இருக்கையில நயன்தாரா கல்லூரி நிகழ்ச்சி ஒண்ணுக்கு போயிருக்காங்க. அங்க நடந்த ஒரு சம்பவம் அவங்கள அரசியல் செய்திகளுக்குள்ள சிக்க வச்சிருச்சு. நயன்தாரா பொதுவாவே அதிகப்படியான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க மாட்டாங்க. ரொம்பவுமே சொற்ப நிகழ்ச்சிகள்ல மட்டும் தான் கலந்துக்குவாங்க அப்படின்னும், அதுவும் சில கட்டுப்பாடுகள வச்சுதான் அவங்க கலந்துக்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி இருக்கையில இவங்க சமீபத்துல தனியார் கல்லூரி ஒண்ணுல அங்க நடந்த கலை நிகழ்ச்சி விழாவுல கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில நயன்தாராவுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம மாணவர்கள் குழுமி இருந்த அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு நயன்தாரா வந்த விதம் சினிமாட்டிக்கா இருந்துச்சு. அதாவது மேடைக்கு கீழ் பகுதியில இருந்து ஒரு நாற்காலியில உட்கார்ந்துக்கிட்டாங்க நயன்தாரா. அதுக்கு பின்னாடி கீழ இருந்து மேடையோட மேல் பகுதிக்கு போறது மாதிரி அமைக்கப்பட்டிருந்த லிஃப்ட் மூலமா மேடைக்கு வந்தாங்க. இது தொடர்பான வீடியோ இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, நயன்தாரா கலந்துகிட்ட இந்த நிகழ்ச்சியில நடிகர் விஜய் நடிப்புல வெளியான தி கோட் படத்துல இடம்பெற்ற பாட்டான விசில் போடு பாடல் ஒலிக்கப்பட்டுச்சு. அப்போ அங்க திரண்டிருந்த மாணவர்கள் ஆரவாரம் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க கையில வச்சிருந்த விசிலையும் அடிச்சு ஆரவாரம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்லூரியோட உரிமையாளரும் விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணாரு. இது தொடர்பான வீடியோ இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது. இத பார்த்த இணையவாசிகள் நிறைய பேரு இந்தியா முழுக்க உயர்கல்வி நிறுவனங்கள கண்காணிக்கக்கூடிய யுசிஜிய டேக் பண்ணி ஒரு கல்லூரி விழாவுல அரசியல் கட்சிய ப்ரமோட் பண்றது மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறது சரியா அப்படின்னு கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அதே நேரத்துல நயன்தாரா கலந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இது மாதிரி நடந்திருக்கிறதால பலரும் இது நயன்தாராவுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா, நயன்தாராவும் விஜய் கட்சியில இணைஞ்சிட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கேள்விகள் கேட்டுட்டு வராங்க. நயன்தாரா கலந்துகிட்ட நிகழ்ச்சியில இது நடந்திருந்தாலும் நயன்தாரா இருக்கிறப்போ இந்த சம்பவம் நடக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.